கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தால் என்ன பலன்? 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், அதாவது சத்துருஸ்தானம், மறைவுஸ்தானம், கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், நோய் நொடிகளை வர வைக்கக்கூடிய ஸ்தானம் என்று தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், சொல்லிகிட்ருக்குறோம். இருந்தாலும் என்னுடைய 40 வருட அனுபவ காலத்தில் பார்த்திங்கன்னா, அவர் எந்த இடத்துக்கு யோகத்தை தரார் அப்படிங்கிறத ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை தராரு, தொழில்ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை தராரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களின் திசைகள் வரும்போது நம்மளுக்கு தொழில்ஸ்தானம் ரொம்ப ஒரு சிறப்பான நிலைக்கே தான் வருதுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது சந்திர திசையில் சனி புத்தியோ, ஏன் சனி புத்தியை சொல்கிறோம்னா, அதாவது கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் சந்திரன் இருப்பதால் சந்திர திசையில் சனி புத்தி என்று சொல்லுகிறோம். சந்திர திசையில் சனி புத்தியோ, சனி திசையில் சந்திர புத்தியோ வரும் காலத்தில் உங்கள் இல்லம் தேடி எத்தனையோ புதிய புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் வருங்க. கடன் பிரச்சனை வருதுன்னா அது தொழிலில் வரக்கூடிய லாபத்தை ஒரு நல்ல மைண்டில் அதை மெயின்டைன் பண்ணும். அப்படி பண்ணால் எதுக்கும் கடன் பிரச்சனை ஆகுது அப்படிலாம் ஆகாது. அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் தொழில் ஸ்தானத்துக்கும், செல்வாக்கு ஸ்தானத்துக்கும், ஜீவனஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை தருவாருங்க. 8இல் சந்திரன், அதாவது செவ்வாய் வீட்டில் 8இல் சந்திரன் இருந்தால் என்னங்க, 2ஆம் இடத்தை பார்க்கத்தானே செய்கிறாங்க. எத்தனை கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் உங்கள் தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தை பார்க்கின்றன. இப்படி இருக்கிறதுனால சந்திர திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் புத்தின்னு சொல்கிறோம், செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருப்பதால் செவ்வாய் புத்தியை சொல்கிறோம். சந்திர திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில் சந்திர புத்தியோ நடக்கும் காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. இன்னும் எத்தனையோ மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் இந்த சந்திர திசையில் செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குங்க. 12இல் சந்திரன், அதாவது சூரியன் வீட்டில், அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே 4ஆம் இடத்துக்கு யோகத்தை அள்ளி அள்ளி தருவார்கள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சொத்தை விரயத்தை பண்ணிவிடுமோ, சொத்து சுகங்களை, அதாவது வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், காடு தோட்டங்கள் இதெல்லாம் விரயம் பண்ணிடுமா அப்படின்னு கண்டிப்பாக நாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா 12ஆம் இடத்தில் ஒருவருக்கு திசை நடக்கும்போது தான் எத்தனையோ இடம் வாங்குகிறாங்க, வீடு கட்டுறாங்க, அதாவது நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குகிறாங்க, இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் எத்தனையோ பண்ணுறாங்க, எத்தனையோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசையில் சூரிய புத்தியோ, சூரிய புத்தியை சொல்கிறோம், சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரிய புத்தியை நம்ம சொல்கிறோம். சந்திர திசையில் சூரிய புத்தியோ, சூரிய திசையில் சந்திர புத்தியோ நடக்கும் காலங்களில் எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள்.